இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வா. வாவ், இது என்னோட ஃபேவரட் ஆச்சே. போதும். அவளுக்கு போய். மம்மி ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்களேன். இந்தா. வேண்டாம்மா, மறுபடியும் உப்புமாவா? எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு பிரெட்டும் ஜாமும் கொடுத்துருங்க போதும். ஆரம்பிச்சிட்டியா அவன் வேலைய? இதுக்கு மேல என்னால எதுவும் சமைக்க முடியாதுப்பா. அம்மா அம்மா, இது ரொம்ப காரமா இருக்கு, நான் வேற ஏதாவது சாப்பிட்டுக்கிறேனே. என்ன வேணும்டா செல்லம்? ஜாம் பிரெட். ஓகே. என்னம்மா இவளுக்கு மட்டும் ஜாம் பிரெட் கொடுக்குறீங்க, எனக்கு கிடையாதா? கபீர், அவன் உன்னை விட சின்ன பொண்ணுடா. ஆமா, இதே சொல்லுங்க. என்னடா இது? உனக்கு பிரெட்டும் கிடையாது, உப்புமாவும் கிடையாது. டெய்லி காலையில இப்படியே தான் பண்ணிட்டு இருக்க. எழுந்துரு, அப்படியே போஸ்ட் கொடுக்க. எழுந்துரு. பட்டு நீ கடத்தா தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். தனு முட்டப்பையா. கபீர், இந்த பிரேக்ஃபாஸ்ட் அல்வா இது. ஆமா, உனக்கு எப்படி தெரியும் நான் இன்னும் டிஃபன் சாப்பிடலன்னு? உன் மூஞ்சே காட்டி கொடுக்குதே. எனக்கு தெரியும் திரும்ப அதே தான் நடந்திருக்கும்னு. ஆன்ட்டி உன்னை இக்னோர் பண்ணிருப்பாங்க, தனுவை எடுத்து கொஞ்சிருப்பாங்க, அப்புறம் மோகன் அங்கிள் உன்னை திட்டிருப்பாரு, அப்புறம் அப்படியே உன்னை துரத்திருப்பாங்க. என் அப்பா மட்டும் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. சரி விடுறா. அப்புறம் அல்வா எப்படி இருக்கு, டேஸ்ட் பண்ணி சொல்லு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. போலாம். ஏய் கபீர், எங்க போற? நான் இன்னைக்கு செஸ் விளையாடுற மூட்ல இருக்கேன். வா வா. இல்லடா, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் இருக்கு, அதனால கிளாஸ் போகணும். என்கிட்ட முடியாதுங்கிறியா? போன தடவை வாங்கினதை மறந்துட்டியா? வேணா மறுபடியும் ஞாபகப்படுத்தவா? அட வாடா. செக்மேட். ஓ, உன் குதிரை எங்க இருக்கா? நான் அதை கவனிக்கவே இல்லை. சரி, உன்னோட குதிரையை பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ நான் என்னோட பிஷப்பை இங்க கொண்டு வரேன். ஆனா இப்படிலாம் விளையாடக்கூடாதுடா, இது சீட்டிங். மை கேம், மை ரூல்ஸ், ஐ வின். என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஸ்டாப் இட் கைஸ், சண்டை போட்டுட்டு நிறுத்துங்க. ரோகன், பிரின்சிபல் கிட்ட நான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ எப்ப பார்த்தாலும் கபீர் கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க. அடுத்த வாட்டி இருக்குடா உனக்கு. வாங்கடா. இவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றான். இன்னைக்கு கூட இவன் தான் ஆரம்பிச்சான். ஐ நோ, அவன் ஒரு பொறுக்கி தான், வேணுட்டே எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். இப்ப நீ அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? உனக்கு தான் தெரியும்ல, அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா பனிஷ்மெண்ட் எனக்கு தான் கிடைக்கும். வீட்ல சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல, என் பேச்சும் கேட்க மாட்டாங்க. தனு, இந்தா பால் குடி. வா வா வா. வேணாமா, எனக்கு இல்ல, வேணாம். என் செல்ல தங்கம் இல்லடா. குடி குடி. நான் நாளைக்கு குடிச்சுக்கிறேன். இல்ல இன்னைக்கே குடி. இல்ல வேணாம் மம்மி, ப்ளீஸ். நாளைக்கு குடிக்கிறேனே, இல்ல ப்ளீஸ் இன்னைக்கே வேணாம். குடிக்கணும். இத பாரு கபீர், இரு. என்னாச்சு? தனு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. இது என்னடா இதெல்லாம்? மறுபடியும் சண்டை போட்டுட்டு வந்திருக்கியா? கபீர், நீ இந்த மாதிரி செய்யறதுனால தான் உங்க அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா உனக்கு என்ன பத்தி அக்கறையே இல்ல. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. அந்த ரோகன் இருக்கான, இன்னைக்கும் அவன். போதும், நிறுத்து, வாய மூடு. இந்த மாதிரி கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு கபீர். என்னடா நினைச்சிட்டு இருக்க? இப்படி சண்டைலாம் போட்டுட்டு இருந்தா பெரிய ஹீரோ ஆயிடுவியா நீ? அவ்வளவு ஆசை அவனுக்கு ஹீரோ ஆகுறதுக்கு? அப்படின்னா இது அடிபட்டு இருக்க ஹீரோ மாதிரி நீயே மருந்து தடவிக்க. நான் ஒண்ணும் பண்ணி விட மாட்டேன். இரு, உங்க அப்பா வரட்டும், அவர் தான் உனக்கு சரியானவர். அம்மா,
அவ்வளவு ஆசை அவனுக்கு ஹீரோ ஆகுறதுக்கு. அப்படின்னா இது அடிபட்டு இருக்க ஹீரோ மாதிரி நீயே மருந்து தடவிக்க. தோப்புக்கரணம் போடு. என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இந்த ரிப்போர்ட் கார்டை பாத்தியா? போக போக மோசமாயிட்டே இருக்கு. டவுன் டவுன் டவுன். ஒழுங்கா உட்காந்து படிக்கிறதே கிடையாது. யார நிறுத்த சொல்லுது? யார கேட்டு நிறுத்துறேன்? தோப்புக்கரணம் போடு. அப்பா என்ன நம்புங்க, முதல்ல ரோகன் தான் என்ன அடிச்சான். அவ அடிச்சானா நீயும் அதே தப்ப பண்ணுவியா? உனக்கு தான் மான மரியாதை எல்லாம் கிடையாது. என்னையும் அதே மாதிரி நீ நினைச்சிட்டியா? ஊர் என்னடா பேசும்? வளர்ப்பாப்பா அதனால தான் இப்படி வளர்த்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. போடுறா தோப்புக்கரணம் போடு. இவனுக்காக நீங்க ஏங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? கடவுள் இவனுக்கும் யோசிக்கிற புத்திய கொடுத்திருக்காருல. என்ன பண்ணணும், எப்படி நடந்துக்கணும்னு அதையுமா நம்ம கத்து கொடுக்க முடியும்? போன நிறுத்த புக்காடு. ஒரு ரூமுக்கு போ. அப்புறம் எந்த சத்தமும் வரக்கூடாது, ஞாபகம் வச்சுக்க. இதுக்கு மேல உன்னை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவுட் அவுட். ஐ மிஸ் யூ அப்பா. நீங்க இருக்கும்போது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் இங்க எல்லாமே மாறிடுச்சு. அம்மா என்ன சரியா கவனிச்சுக்கிறது இல்லப்பா. எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸ்கூல்லயும் நிறைய பிரச்சனை இருக்கு. இது எதையுமே அவங்க கண்டுக்கல. அவங்களுக்கு என் மேல பாசமே இல்லப்பா. அவங்க மோகன்ஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து அவருக்கு அவங்களும் தனுவும் மட்டும்தான்ப்பா. என்ன கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்லை. ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றப்பா. ரொம்ப தனிமையா. மிஸ் யூ டாட். என்னடா மூஞ்ச அப்படி வச்சிட்டு இருக்க? மறுபடியும் திட்டு விழுந்ததா என்ன? இதுல புதுசு என்ன இருக்கு? எப்படி இந்த காம்பஸ்ல பென்சில் சுத்துதோ அதே மாதிரி தான் என் லைஃப்பும் இங்கே சுத்திட்டு இருக்கு. அது நான் தப்பு பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி. அப்படின்னா நீ சுத்துறத நிறுத்து பென்சில் சார். அப்படின்னா நான் ரோகன் பட்னாகர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் பிரின்சிபல் கிட்ட. அவன் எவ்வளவு மோசமானவன்றதையும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ராகிங் பண்றதையும் சொல்லியிருக்கேன். நிஜமாவா? எஸ். அப்புறம் என்ன? அதனால பிரின்சிபல் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவன் இங்க எல்லாம் திரும்ப போயிட்டான் அங்கேயே. தேங்க் யூ யா. ஏய் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்லாம்? இந்தாமா, இந்தா உனக்கு ஜூஸ். ஆன்ட்டி இது ஒரு கிளாஸ் தான் இருக்கு. ஆமா உனக்காக தான். இப்பெல்லாம் கபீருக்கு திட்டு வாங்குறதுலயே வயிறு நிறைஞ்சிருது. அதனால அவனுக்கு இதுதான் சாப்பாடு தண்ணி. அதனால நானும் மோகனும் டிசைட் பண்ணிட்டோம், இவனை கொஞ்சம் கண்டிப்போட தான் வளர்க்கணும். எனிவே விடு இந்த பேச்ச. ஆனா ஆண்டி கபீர் மேல எந்த தப்பும் கிடையாது. தப்பு இல்லாம தான் இப்படி சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கா. நீ ஜூஸ் குடிமா. பாத்தியா, நான் தான் சொன்னல, இந்த வீட்டில் யாருக்கும் என்னை பற்றி கவலை இல்லை. என் அம்மாக்கும் இல்லை,
மோகன்ஜிக்கும் இல்லை. அக்கா அக்கா, பாத்திரத்தை எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. என்ன முகம் உருன்னு இருக்கு? மறுபடியும் திட்டு விழுந்துச்சா என்ன? நீ முழிக்கிற மொழியை பார்த்தாலே தெரியுது என்னமோ நடந்திருக்குன்னு. திட்டு வாங்குறதுக்கு என்ன ஜென்மம் எடுத்திருக்க? கொஞ்சம் அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லு. கொண்டாங்க அக்கா, நாளைக்கு பால் காசை கொடுத்துருங்க. சரி நான் வரேன்க்கா. முடிய ஒழுங்கா விட்டுப்பா. இப்படி உன்னை பார்க்க பொறுக்கி பாய மாதிரி தெரியுது. மம்மி, இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா என்ன? அதாவது இவ்வளோ டிஷ்ஷஸ் வருது, என்ன ஸ்பெஷல்மா? யாராவது கெஸ்ட் வராங்களா? இல்ல, கொஞ்ச நேரம் பொறு, உனக்கே எல்லாம் தெரிய வரும். இங்க பாருங்க, அப்பா வந்துட்ட. ரொம்ப சந்தோஷமா வந்திருக்க. இன்னைக்கு நான் நிறைய கிஃப்டோட வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? கருமா கொஞ்சம் இங்க வா, வந்து பாரு. கம் 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 கம். ஏய் பசங்களா, உங்க அப்பாவுக்கு விஷ் பண்ணுங்க. உங்க அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இப்ப அவர் ஸ்டோர் மேனேஜர்ல இருந்து ஜோனல் மேனேஜர் ஆயிட்டாரு. வா பாப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, thank you. Congrats பா. Thank you, thank you. இன்னைக்கு அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அது gift இல்லாம கொண்டாட முடியுமா? அதனால நான் எல்லாருக்கும் ஒவ்வொரு gift கொடுக்க போறேன். ஆனா நான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறது என் செல்ல பொண்ணு கிட்ட இருந்து. ஏன்னா இருக்கிறதுலே அவத்த சின்னவ. தனுமா, இது உனக்கான gift. பிடிச்சிருக்கான்னு பாரு. அப்புறம் இது கபீர் உனக்காக. அப்புறம் இது என் அன்பு பொண்டாட்டிக்கு. அப்புறம் இன்னொன்னு இருக்கு, தனுக்குட்டிக்காக இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆனா அதுக்காக தனுக்குட்டி கண்ணு முடிக்கணுமா? சரிம்மா, கண்ணு மூடி நிக்கிறியா? நான் அதுக்குள்ள போய் சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப வர்ற வரைக்கும் கண்ணே திறக்க கூடாது. இதோ வந்துருச்சு தனுவோட சர்ப்ரைஸ் கிஃப்ட். பாரு 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 பாரு, இத பாத்தியா? சைக்கிள் நல்லா இருக்குல்ல? ஆனா ஒரு விஷயமா, கரெக்டா ஓட்டணும், கீழே விழுந்துட கூடாது. உன் கிஃப்ட் இன்னும் நீ பார்க்கலையா? தேங்க்யூ பா. அவளுக்கு மட்டும் சைக்கிள், எனக்கு மட்டும் போர்ட் கேம். சபாஷ்மா, அமேசிங், இட்ஸ் பர்ஃபெக்ட். பட் லிட்டில் மிஸ்டேக். இதுல யூ ஆட் பண்ணிக்கோ. வாட் ஆர் ரைட்டிங்? உனக்கு ஒவ்வொன்றும் 100 தடவை சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு தடவை சொன்னா மண்டையில ஏறாதா? கபீர், என்னடா இது? திங்ஸ பத்திரமா வச்சுக்கிறதுக்கு எப்படா கத்துப்ப நீ? உங்க அப்பா உனக்காக எவ்வளவு ஆசையா இந்த கேமை வாங்கிட்டு வந்தாரு. குறைஞ்சது அந்த எண்ணத்துக்காவது மதிப்பு கொடு. பணம் கொடுத்தாதான் இதெல்லாம் கிடைக்கும். என்னதான் ஆச்சு கபீர் உனக்கு? என்னால முடியலடா. ஐம் சாரி மம்மி. அடுத்த வாட்டி நான் எல்லா பொருளையும் பத்திரமா வச்சுக்கிறேன். சாரியோட அர்த்தம் என்ன தெரியுமா? செஞ்ச தப்ப திரும்ப செய்ய கூடாது. ஆனா சார் என்ன பண்றீங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது தப்பு. என்னால முடியல கபீர். வீணா, கொஞ்சம் சும்மா இருக்க, என் மூட கெடுக்காத. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சோ ப்ளீஸ் சியர்ஸ். இன்னைக்கு நாம எல்லாரும் டின்னர் சாப்பிட வெளியில போறோம். நிஜமாவா? ஆமா. அதனால எல்லாரும் 15 நிமிஷத்துல டக்குன்னு ரெடி ஆயிடுங்க. ஓகே? சரி சரி, போய் ரெடி ஆயிடு வா. நீ போய் அந்த புது ட்ரெஸ் போட்டுக்க. டேய் கபீர், நீ எங்கேயும் வரல. கம் ஆன், ஒழுங்கா உட்கார்ந்து இத கம்ப்ளீட் பண்ணு. உட்காரு. சிட் டவுன். நீங்க சொல்றது சரிதான். இவன் எல்லா பொருளையும் பத்திரமா வச்சுக்க கத்துக்கிற வரைக்கும் நாம இவனை எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்ல. உட்கார்ந்து எழுது. சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். கபீர், ஹோம்வொர்க்க கம்ப்ளீட் பண்ணிடு. சரி சரி, நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்.
உனக்கு தான் மான மரியாதை எல்லாம் கிடையாது. என்னையும் அதே மாதிரி நீ நினைச்சிட்டியா? ஊர் என்னடா பேசும்? வளர்ப்பப்பா அதனாலதான் இப்படி வளர்த்துருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மறுபடியும் திட்டு விழுந்துச்சா என்ன? நீ முழிக்கிற மொழியை பார்த்தாலே தெரியுது என்னமோ நடந்திருக்கேன்னு. பாருடா, இங்க ஒருத்தன் தனியா கமுக்கமா உட்காந்து சாண்ட்விச் சாப்பிடுறான். போதும் சாப்பிட்டது. பாருங்கடா, இவன் அழுதுட்டு வேற இருக்கான். என்ன ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு நீ அழுகிறியா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இவன் வளர்ப்பப்பா இன்னைக்கு இவனை கொஞ்சம் ஓவரா செஞ்சுட்டான்னு. அப்படியே உங்க அம்மாவுக்கு உனக்காக இன்னொரு அப்பா தேவைப்பட்டிருந்தா ஒரு வயசு பையனை பிடிச்சிருக்கலாமே. கிழவனை பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சரி வா, ஒரு லூசரோட செல்ஃபி எடுத்துக்கலாம். இந்த லூசரோட. ஏ லூசர், பாருடா இங்க. அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தல நான் சஸ்பெண்ட் ஆன அன்னைக்கு. பாருடா. சாருக்கு கோபம் வருதோ? இன்னைக்கு என்னோட நாள். டின்னர் ரொம்ப நல்லா இருந்துச்சுல? வாட் a food. தனு நல்லா இருந்ததுல? ரொம்ப நல்லா இருந்ததுல? கபீர், கபீர், ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ட்ரை பண்ணு. ரிங்க போது எடுக்க மாட்டேங்கிறான். ஆமா, இப்ப என்னதான் பண்ணி தொலைக்கிறது? ஆமா, உங்ககிட்ட தான் ஸ்பேர் கீ இருக்கே. அட ஆமா, என்னங்க நீங்க? நான் மறந்தே போயிட்டேன். எங்க போனா இந்த பையன்? கபீர், 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 அம்மா, எங்க இருந்த நீ? நீ ஏன் கதவை திறக்கல? அது ஹோம்வொர்க் பண்ணியா? சாப்பாடு சாப்பிட்டியா? உனக்கு பிடிக்கும்னு கஸ்டர்ட் வாங்கிட்டு வந்த. கோவமாடா? இல்ல. இங்க பாருப்பா, நீ டிசிப்ளினா வரணும். அதனால தான் உன்கிட்ட இப்படி கண்டிப்பா நடக்க வேண்டியதா இருக்கு. இப்போ உனக்கு புரியாது. நீ பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் உனக்கு புரியும். சரியா? குட் பை. கபீர், இந்த ட்ரெஸ்ஸை இப்பயே துவைச்சிட்டு இருக்க? இரு, நான் காய வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்? நானே காய போட்டுறேன். அது வந்துமா பொறுப்பானவனா மாறுறதுக்கு இப்பயே முயற்சி பண்றேன். குட் பாய். கபீர், நேத்து உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் உன்னை நம்புறேன். உன் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டல? அப்புறம் இன்னில இருந்து ஸ்கூல்ல இருந்து ஸ்கூல் டைரியில உன்னை பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. சரிங்கப்பா. சரி, சாப்பிடு. அப்பா, சொல்லுமா. நாளைக்கு என்னோட பிடிஎம் இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும். ஆமா, அப்ப கண்டிப்பா வருவேன். ஏன்னா என் செல்ல மகளை
உன்னோட டீச்சர் புகழ்ந்து பேசுறத நான் காது குளிர கேட்க. அதுக்காக அப்பா ஆபீஸுக்கு லீவ் கூட போட்டுட்டு வருவேன். ஏன்னா என் பிள்ளைகளை மத்தவங்க பாராட்டுறது கேட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. கபீர், உனக்கு ஒன்று தெரியுமா? நேற்று ராத்திரி ரோகனுக்கும் யாருக்கும் பெரிய அடிதடி நடந்திருக்கு. அடிச்சவன் செமையா போட்டு அடிச்சிருக்கான். அவனோட மண்டையே உடைஞ்சிருச்சான். இப்ப அவன் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கான். அட கடவுளே, என்னதான் ஆச்சு இந்த பசங்களுக்கெல்லாம்? படிப்புல கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டு இப்படி அடிதடியில இறங்கி இருக்கிறானுங்க. பை த வே, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்? நியூ சிட்டி ஹாஸ்பிட்டல்ல. பாவம். இப்ப இந்த விவகாரம் ரொம்ப பெருசாயிடுச்சு. போலீஸ் கூட யார் அடிச்சாங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. அடுத்து ரோகன் கிட்டயும் விசாரணை நடத்துவாங்க. ரோகன்றது உங்க கிளாஸ்ல படிக்கிற பையன் தானே? ஆமா. சரி, நமக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வா நம்ம கிளம்பலாம். சரிங்கம்மா, நான் ஸ்கூல் போயிட்டு வந்துடுறேன். பாய்மா. யாரது? ஏங்க, இத பாருங்களேன். வந்தது யாரு? யாரோ இத விட்டுட்டு போயிருக்காங்க. இது உங்கள்தான் பாருங்க. ரவுடித்தனம் பண்றியா? ரவுடித்தனமா பண்ற? இனி ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடா வெளியே. வேண்டாங்க, எதுவும் பண்ணாதீங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லப்பா. அவன் தான் அடிக்க வந்தான். பேசிட்டியா? என்னடா இது மட்டும் தான் மிச்சம் இருந்தது. ரோட்ல அடிதடி சண்டை போட்டுட்டு தெரியுறியா? அம்மாவோட மானம், அப்பாவோட மரியாதை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டேன். நான் இப்ப உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறேன். ஆமா, வேண்டாமா. என்ன போலீஸ்ல எல்லாம் பிடிச்சு கொடுத்துறாதீங்கம்மா. தெரியாம பண்ணிட்டேமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அது வந்துமா, நான் அந்த நேரத்துல எல்லையை மீறி போயிட்டேம்மா. இல்ல இவங்கிட்ட விளக்கம் கேட்காத. நீ வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போ. அப்பா, இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேமா. ப்ளீஸ் பா. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. அப்பா, என்ன இன்னும் என்னடா? வேண்டாப்பா, ப்ளீஸ். என்னடா பண்ணிக்கிறது? ப்ளீஸ் பா, ப்ளீஸ். வேண்டாம். பொறுக்கேறோ நீ? கைய விடலாம். போதும். உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க கூடாதுனா இப்போதுல இருந்து நீ வீட்டுக்கு வெளியில தான் இருக்கணும். அப்புறம் ஜாக்கிரதை. எங்க பர்மிஷன் இல்லாம நீ உள்ளே வரக்கூடாது. அம்மா, வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. வீட்டை விட்டு வெளியில அனுப்பாதீங்கம்மா. நான் வேணும்னா அவங்க கிட்டே மன்னிப்பு கேட்கிறேம்மா. இதுக்கப்புறம் நான் எந்த தொந்தரவுமே கொடுக்க மாட்டேமா. என்ன விட்டுருக்கமா. அடிதடி பண்ணும் போதெல்லாம் இத பத்தி யோசிச்சியாடா நீ? சின்ன பொண்ணு வேற இருக்கா, இவனை பார்த்து என்ன கத்துப்பா? வா, இதுக்கப்புறம் என்ன பண்ற நான் பாக்குறேன். உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க கூடாதுனா இப்போதுல இருந்து நீ வீட்டுக்கு வெளியில தான் இருக்கணும். ஜாக்கிரதை, எங்க பர்மிஷன் இல்லாம நீ உள்ளே வரக்கூடாது.
இருங்க 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 இந்த சாவியை எடுத்துட்டு போங்க. சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க. நிறைய வேலை இருக்கு, சும்மா ஒன்னும் ப்ரமோஷன் கொடுக்கல. தருமா, முதல் வாய் அப்பா தான் ஊட்டுவேன். கட்டு என் செல்ல குட்டி. அப்பா அண்ட் தனு ஹேவிங் a delicious breakfast. ரொம்ப நல்லா இருக்கு. And one more idli. தனு, இங்க பாரு, உனக்காக சாக்லேட். தேங்க்யூ அண்ணா. உனக்கு தான் தெரியும்ல, எனக்குன்னு ஃப்ரெண்டு யாருமே இல்லை. ஆனால் இன்னைக்கு எனக்கு விளையாடணும் போல ஆசையாக இருக்கு. ஆனால் என் கூட விளையாடாதான் எந்த ஃப்ரெண்டுமே இல்லை. அப்படின்னா அண்ணா நான் உன் கூட விளையாடுறேன். நிஜமாவா? ஆ சரி. அம்மா தனு, 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 அம்மா தனு, 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 தனு எங்க இருக்க நீ? தனு, தனு எங்க இருந்தா? இல்ல இல்ல, நீ அந்த ஸ்டோர் ரூம்ல பாரு, நான் இங்க பாத்துட்டு வரேன். தனு, 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 இல்ல, தனு, 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 ஐயோ, தனு, வீணா, தனு இங்க இருக்கா? தனு, தனு மயக்கமா இருக்கா, போய் தண்ணி எடுத்துட்டு வா, டாக்டருக்கு போன் பண்ணு. என்னாச்சு? தனு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா தனு, தனு உனக்கு என்னாச்சு? அம்மா தனு, நல்லா இருக்கியா? அம்மா கபீர், என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? சின்ன பொண்ணுடா அவ, உன் தங்கச்சிடா அவ. அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் கபீர்? அம்மா, இந்த சாக்குலையாவது நீங்க என்கிட்ட பேசுனீங்களே. பயத்தோடு சொல்றா, உனக்கு ப்ராப்ளம் தான் என்ன? உனக்கு ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லி தொலை. அவ சின்ன பொண்ணு, எதுக்குடா அவளை தேவையில்லாம அலமறையில நீ அடைச்சு வச்ச? சொல்லி தொலைடா, ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? உன் ப்ராப்ளம் தான் என்னடா? நீங்க தான் என்னோட ப்ராப்ளமே. காதுல விழுந்துதா? நீங்க தான் என்னோட ப்ராப்ளம். எப்போ நீங்க என் லைஃப்ல வந்தீங்களோ, என் அம்மா என்ன கேர் எடுத்துக்கிறது இல்ல, என்கிட்ட பேசுறது கூட இல்ல. எப்ப பார்த்தாலும் மோகன்ஜி தனு, மோகன்ஜி தனு, உங்க ரெண்டு பேர் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட ப்ராப்ளம். இப்ப ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சுல, இதுக்கான சொல்யூஷனும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அப்புறம் உங்க பொண்ணும் கிளம்புங்க எங்க வீட்டுல இருந்து, என் வாழ்க்கையில இருந்தோம். அப்புறம் நான் சரியாயிடுவேன். தயவு செஞ்சு போங்க. கபீர், போக போறது நீதான் ஹாஸ்டலுக்கு. நீங்க தானே என்ன தடுத்தீங்க இவனை ஹாஸ்டல் அனுப்ப வேண்டான்னு.
ஆனா நாளைக்கு நானே உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட போறேன். எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப ஒரு உயிரோட விளையாடி இருக்க. எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது திருட்டுத்தனம், கொலை, கொள்ளைதான். நீ ஒரு குற்றவாளியா மாறதுக்கு முன்னாடி நான் உன்னை ஹாஸ்டல்ல விடத்தான் போறேன். அங்க இருக்கிற டிசிப்ளினால திருந்துவ நீ. இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். நானும் பாக்குறேன் எப்படி போகாம இருப்பேன்னு. எப்படி போக மாட்டேன்னு நானும் பாக்குறேன். வா, எழுந்துரு. நாளைக்கே நம்ம ஹாஸ்டல் போய் ஆகணும். புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சுதா உனக்கு? இப்பவே உன் சாமா எல்லாத்தையும் பேக் பண்ணணும். லாஸ்ட் டைம் வீட்டுக்கு வெளியே வச்சிருந்த, இப்ப நீ இந்த ஊரை விட்டு போக போறேன். வா, உன்னை ஹாஸ்டல்ல சேர்க்காம விட மாட்டேன். வா. அம்மா, ஹாஸ்டல் தான் இதுக்கு ஒரே சொல்யூஷனா? தெரியலம்மா, ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில இதுதான் சரின்னு தோணுது. ஆண்டி, அவங்க தனிமையாயிடுவான். மேபி தனிமையே அவனுக்கு டிசிப்ளினை கத்து கொடுக்கலாம். கபீர், நான் அல்வா கொண்டு வந்திருக்கேன் உனக்காக. பாதாம் அல்வா. எனக்கு இருக்கிற ஒரே உண்மையான ஃப்ரெண்டு நீதான். மற்ற யாருக்கும் என்னை பத்தி கவலையே இல்லை. ஆண்டி என்கிட்ட சொன்னாங்க உன்னை ஹாஸ்டல்ல சேர்க்கறத பத்தி. எனக்கும் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. பை த வே, தேங்க்ஸ் ஃபார் த அல்வா. சரி, நான் வரேன். கபீர், என்னடா பண்ற நீ? கபீர், விட்டுடா இவரை ப்ளீஸ். ப்ளீஸ் கபீர். அவ்வளவுதான். ஒரு 6, ஒரு 4, அதுக்கப்புறம் தி எண்ட். அப்பா நம்பர் 2. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த வழியில இருந்தும் துயரத்துல இருந்தும். அப்புறம் உங்க போட்டோவை அங்க மாட்டுவேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதடா. இது பாரு, நான் பண்ண தப்பை நான் இப்ப உணர்ந்துட்டேன்டா. கபீர், ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுறா. நீங்க என்னவோ உங்க தப்பை உணர்ந்துட்டீங்கப்பா. ஆனா நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. எனக்குள்ள இருக்கிற கோபமும் வலியும் 1 வருஷமா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதை தூண்டி விட்டதும் நீங்க தான். இப்போ காலம் கடந்து போச்சு. இனி நீங்க தப்பிக்க முடியாது. உங்களை நான் விடவே மாட்டேன். கபீர், மம்மி பேசாதீங்க. இவர் பண்ண தப்புக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு. இந்தா மம்மி. வேண்டாம் கபீர். புடிங்க மம்மி. இல்ல, அடிங்க. வேண்டாம் கபீர். அட அம்மா, முதல்ல இந்த பேட்டை இப்படி பிடிக்கணும். இதோ இப்படி அடிக்கணும். என்னமா பயந்து போய் உட்கார்ந்திருக்கியா? மம்மி, விடுங்க அவளை. முடியாது. விடுங்கன்னு சொன்னேன். வேண்டாம் கபீர், தனுவை மட்டும் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். தனுவை எதுவும் பண்ணிடாத. அவளை விட்டுடு ப்ளீஸ். சரி, அதை விடுங்க. நான் அவளை விட்டுறேன். ஆனா நீங்க முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்க, இந்த வீட்ல நம்ம 2 பேர் தான் இருப்போம்னு.
நாம 2 பேர் மட்டும்தான். ப்ராமிஸ் மீ. ப்ராமிஸ். ப்ராமிஸ் கபீர். தனுமா, பாட்டி வீட்டுக்கு போயிடு. உன்னை நீதான் நல்லா பாத்துக்கணும். கிளம்புமா, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்கம்மா. கபீர், என்ன பண்ண போற? கபீர் வாங்க. கபீர், நீ எதுவும் பண்ண கூடாது. நான் சொல்றது கேளு. நீங்க கேட்டீங்களா நான் சொன்னத? உங்களுக்கு என் கண்ணீர் புரிஞ்சுதா? இல்லல்ல. அப்ப இப்ப மட்டும் நான் ஏன் கேட்கணும்? சரி, அதை விடுங்க. நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதனால இந்த பேட்டை பிடிங்க. நீங்களே 6 அடிங்க. வேண்டாம். இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க. இங்க இருந்து அப்படியே ஆரம்பிச்சு இங்க முடிக்கணும். புடிங்க மம்மி. அவர் அடிங்க. இல்ல, என்னால முடியாது. மம்மி புடிங்க மம்மி. கபீர், புடிங்க. போங்க, அடிங்க. என்ன எதுவும் அடிங்க. விடா, வேண்டாம், விடா. கபீர், மம்மி அப்படி இல்ல. ஒரு தேங்காவை உடைக்கிற மாதிரி அடிங்க. ஒரே அடி. முடியாது கபீர். அட அடிங்கம்மா. அடிச்சிட்ட, அடிச்சிட்ட. விடுமா, விடு. நான் தான் அடிக்கணும் போல இருக்கு. வேண்டாம் கபீர். இல்ல கபீர், வேண்டாம். வேண்டாம். இல்ல கபீர். இத புடிங்கம்மா. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. இல்ல கபீர், நானே சொல்லிடுறேன் அவரை இங்க இருந்து போக சொல்லி. ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுரு கபீர், ப்ளீஸ். இவர் போக போறது உறுதி. ஆனா இந்த வீட்ல இருந்து இல்ல, இந்த உலகத்தை விட்டு. இல்ல கபீர். அதுவும் நிரந்தரமா. நான் என்னடா சொல்றது? நீ என்னைக்குமே எனக்கு அப்பாங்கிற ஸ்தானத்தை கொடுத்தது இல்லையாடா? ஆனா நான் எப்பவும் உன்னை பையனா தான்டா நினைச்சிட்டு. பையனாவா நினைச்சீங்க? பையன் பேச்சதான் கேட்கவே இல்லையே. பெத்தவங்க தான் பெத்த புள்ளையோட முகத்தை வச்சே படிச்சிடலாமே. ஆனா எனக்கு இங்க பேசுறதுக்கு கூட உரிமை கொடுக்கலையே. நான் சொல்றத கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் நேரம் கூட கிடைக்கலையே. எதுவும் கேட்காம புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் என்னதான் குற்றவாளியா நினைச்சீங்க. எந்த குழந்தையும் இங்க காரணம் இல்லாம அழுவாது. ஆனா நீங்க 2 பேரும் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லை. நான் ஏன் அழுவுறேன்னு. எந்த பசங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க 2 பேரும் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்களா? கரிமாவை தவிர வேற எந்த ஃப்ரெண்டும் எனக்கு இல்ல. டைரியில என்ன பத்தி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது ஏன் தப்பா மட்டும் தான் இருக்கணுமா? ஏன் வேறொருத்தன் தப்பு பண்ணி நான் தண்டனை அனுபவிச்சிருக்க கூடாது? பாடம், டிசிப்ளின், பனிஷ்மெண்ட்ங்கிற பேர்ல என்னதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தீங்க. ஆனா உண்மையை புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போ என் மேல தப்பு இல்லாமலே நீங்க என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்ப பாக்குறீங்க. இல்லம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கதான் இருப்பேன். என் வீட்டுல தான் இருப்பேன். என் ப்ராப்ளத்தோட பெர்மனன்ட் சொல்யூஷன் அம்மா மேல சத்தியமா இந்த ஆளை உயிரோடைய விட மாட்டேன். விடுங்க என்ன, விடுங்க, விடுங்க சார் என்ன. ஒரு நிமிஷம் சார். இப்ப நீங்க என்னோட பையனை கைது பண்றதுக்கு பதிலா நீங்க என்னையும் இவரையும் கைது பண்ணி கூட்டிட்டு போங்க. இவன் பண்ண தப்பு தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாங்க இவனுக்கு பண்ண அநியாயத்தை, இவனோட அப்பாவித்தனத்துக்கு பண்ண அநியாயத்தை, இவன் நல்ல மனசுக்கு பண்ண அநியாயத்தை எந்த போலீஸ் கண்ணுக்கும் தெரியாது, சட்டத்துக்கும் தெரியாது. நாங்க பண்ண தப்புக்கு நாங்க பொறுப்பேத்துக்கிறோம். பெத்தவங்களோட பொறுப்பு வெறும் சாப்பாடு, Dress, தங்குறதுக்கு இடம் மட்டும் கிடையாது. பசங்களோட பேச்சையும் கேட்கணும்.
அவங்களோட கஷ்டங்களையும் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இருக்கணும். ஆனா நாங்க இது எதையும் செய்யல. உண்மையான குற்றவாளி நாங்க தான். கபீர், தயவு செஞ்சு உங்க அப்பாவையும் அம்மாவையும் மன்னிச்சிடுறா. மன்னிச்சிடுறா கபீர்.